அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அக்ஷய திருதியை பற்றி. ஒரு சமயம் காசியில் நித்தியவாசம் செய்யும் அன்னபூர்ணாதேவி தான் அன்னதாதா என்று சிறு கர்வம் கொண்டாள். அந்த எண்ணத்தை போக்குவதற்கு சிவபெருமான் ஒரு சிவயோகியாக தோற்றம் கொண்டு அன்னபூரணியின் வீட்டிற்கு முன்வந்து தாயே பசி என்று கூச்சல் போட அதை கேட்ட அன்னபூரணி இலையிட்டு தன்னால் இயன்ற உணவு வகைகள் அனைத்தையும் பரிமாற சிவயோகியோ இன்னும் இன்னும் என்று அனைத்தையும் சாப்பிட்டு கொண்டே இருந்தார். உணவுகள் அனைத்தும் தீர்ந்துவிட்ட நிலையில் அன்னபூரணி தேவிக்கு என்ன செய்வதென்று புரியவே இல்லை. உடனே காசியில் பிந்து மாதவன் என்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்ற தன்னுடைய அண்ணனாகிய மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்தித்து அவரை அழைத்தார். மகாவிஷ்ணுவாகிய பிந்து மாதவன் ஒரு அந்தணர் கோலத்தில் அங்கு வந்தார். அன்னம் தயார் செய்யும் இடத்திற்கு சென்றார். அங்கு அன்னம் தயார் செய்த பாத்திரங்கள் அனைத்தும் சுத்தம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அன்னபூரணி தேவி நடந்த விஷயங்களை கூற அதை கேட்ட மகாவிஷ்ணு சுத்தம் செய்து வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தின் ஒரு ஓரத்தில் இருந்த பருக்க எண்ணத்தை அக்ஷயம் என்று சொல்லிக்கொண்டு அவர்தம் திருவாயால் உட்கொண்டார். உடனடியாக பகவத் அனுகிரகத்தால் அன்ன வகைகள் அனைத்தும் தோன்றின. அன்னபூர்ணாதேவி அந்த சிவயோகிக்கு அருகில் இலையிட்டு மகாவிஷ்ணுவையும் அமர்த்தினார். மகாவிஷ்ணுவோ உட்கார்ந்த சிறிது நேரத்தில் திருப்தி என்று கூறி எழுந்துவிட்டார். தமக்கு அருகில் உண்பவர் எழுந்துவிட்டால் தாமும் எழ வேண்டும் என்ற முறையை பின்பற்றியாக வேண்டிய கட்டாயத்தினால் சிவயோகியும் தமக்கு திருப்தி என்று எழுந்துவிட்டார். அன்னபூர்ணாதேவி அந்த சிவயோகியை வணங்க அந்த சிவயோகி சிவனாக காட்சி தந்தார். உமையம்மைக்கு ஏற்பட்ட கர்வத்தை புரிய வைப்பதற்கே தாம் இங்கு வந்தோம் என கூறினார். உடனே மகாவிஷ்ணு, இன்றைய தினம் எவர் ஒரு நல்ல காரியங்களை தொடங்குகிறார்களோ அது இனிதே வளரும் என்று ஆசீர்வதித்தார். அன்று முதல் சித்திரை மாதம் சுக்லபக்ஷ திருதியை நாம் அக்ஷய திருதியை திருநாளாக கொண்டாடி வருகின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.